Hi, welcome to the squad. This is Kodayo. And in the episode of the NumPy series, நம்ம கொஞ்சம் functions பற்றி பார்க்க போகிறோம். built-in functions. ஒரு அரே கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன், அதாவது np.array இல்லை, பட் ஒரு அரேல டிஃபால்ட்டாக இப்போ ஜீரோஸாக இருக்கிற மாதிரி, ஒன்னாக இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி கிரியேட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குறோம். அதுக்கப்புறம் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதுவுமே வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜீரோ அரே வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஜீரோ அரேன்னு நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ லெட்டஸ் ஐ வாண்ட் அன் அரே 10 எலிமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு அரே, அண்ட் இந்த அரே ஷுட் பி ஃபில்ட் வித் ஜீரோஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தேர் இஸ் அ வே ஃபார் இட். என்ன அப்படின்னா, இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் போதும். np.zeros of, லெட்டஸ் எனக்கு 10 எலிமெண்ட்ஸ் வேணும்னா np.zeros of 10 அப்படின்னு நான் வந்து போடுறேன். ஓகே, அண்ட் இந்த நெக்ஸ்ட் லைன் ஐ எம் கோயிங் டு பிரிண்ட் திஸ் ஏஆர்ஆரை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட 10 எலிமெண்ட்ஸ் இருக்குது அண்ட் ஆல் தீஸ் 10 எலிமெண்ட்ஸ் ஆர் ஜீரோஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு வரும். சில நேரத்தில் யூ வாண்ட் அன் அரே தட் இஸ் a ஜீரோ அரே ஆர் ஜீரோ மேட்ரிக்ஸுங்கிற மாதிரி உங்களுக்கு தேவைப்படும். அந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜீரோ மெத்தடில் வந்து இது ஒரு ஓவர்லோடட் மெத்தட்ங்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்களேன். இதில் வந்து மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். லெட் அஸ் சே ஐ வாண்ட் அ மேட்ரிக்ஸ் தட் இஸ் ஃபில்ட் வித் ஜீரோஸ். ஜீரோ மேட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆர்குமெண்ட் வந்து ஒரு டப்புலாக கொடுக்கணும். ஓகே, ஸோ எனக்கு வந்து 10,2 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 10 rows 2 columns இருக்கிற மாதிரியான ஒரு மேட்ரிக்ஸ் அண்ட் இட் ஷுட் பி ஃபில்ட் வித் ஜீரோஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த ரெண்டு பிளாக்கை திரும்ப ரன் பண்ணால் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 10 rows and 2 columns இருக்கிற மாதிரியான ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸ் வந்து கிடைக்குது. ஓகே, இதில் வந்து நீங்கள் இன்னொரு இதுவும் ஆட் பண்ணலாம், விச் இஸ் லைக் 3 டைமென்ஷனலாகவும் கேட்கலாம். ஸோ லேயர்ஸ், ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இப்போ நான் லேயர்ஸ் வந்து 2 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 2 layers 10 rows and 2 columns. ஸோ இப்போ இந்த மாதிரி 2 செட் வரணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 செட் வந்து நம்மளுக்கு வருது. ஸோ இதுதான் வந்து இந்த ஜீரோஸ் அப்படிங்கிற இந்த மெத்தட். ஸோ இது யூஸ் பண்ணி உங்களால் ஒரு அரேஸ் வித் ஜீரோஸ் மட்டும் நம்மளால ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஜீரோஸ் மட்டும் இல்லாமல் தெர் இஸ் ஒன் மோர் மெத்தட் விச் இஸ் ஒன்ஸ். ஸோ இந்த ஒன்ஸுங்கிறது இட் இஸ் கோயிங் டு பி பிஹேவிங் எக்ஸாக்ட்லி லைக் த ஜீரோஸ் மெத்தட். ஒரே ஒரு சேஞ்ச் என்னென்னா, ஜீரோவுக்கு பதிலாக உங்களுக்கு ஒன்ஸ் வரப்போகுது. ஓகே, ஸோ இதுலேயும் அதே மாதிரி நீங்கள் 3 layers வச்சு கொடுக்கலாம். ஐ மீன் 3 dimensions வச்சும் கொடுக்கலாம். 2 dimensions வச்ச மேட்ரிக்ஸாகவும் கிரியேட் பண்ணலாம். ஆர் ஈவன் 1 dimension அரேயாகவும் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். இட்ஸ் த எக்ஸாக்ட் சேம் மெத்தட். ஜீரோவுக்கு பதிலாக 1 வந்து போட போகுது, அவ்வளோதான். தட் இஸ் ஆல் த டிஃப்ரென்ஸ் தேர் இஸ். ஸோ இப்போ ஜீரோஸ் ஒன்ஸ் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் இதே சிமிலர் ஸ்ட்ரக்சரில் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபுல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூவை வச்சு ஃபில் பண்ண போகுது. ஓகே, இப்போ நான் வந்து 2,3 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், 2 ஆர்குமெண்ட்டாக கொடுக்குறேன். ஸோ இதை எப்படி இது எடுத்துக்கும் அப்படின்னா, 2 எலமெண்ட் இருக்கிற ஒரு அரே கிரியேட் பண்ண போகுது அண்ட் அந்த 2 எலமெண்ட்ஸுமே வந்து 3-ஆக இருக்க போகுது. ஓகே, வில் ரன் திஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு அரே வந்து நம்மள்ட்ட இருக்குது. போத் எலமெண்ட்ஸ் ஆர் 3. இப்போ எனக்கு இது ஒரு மேட்ரிக்ஸ் வேணும். அந்த மேட்ரிக்ஸ் வந்து லெட்டஸே எனக்கு வந்து 2,3 2 rows and 3 columns இருக்கிற மாதிரி, அண்ட் அந்த மேட்ரிக்ஸில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து 45-ஆக இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, சரி, இது தேவையில்லாமல் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபுல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டாக ஒரு டப்புள் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டப்புள் வந்து பேசிக்லி டைமென்ஷன்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ், டைமென்ஷன்ஸ் ஆஃப் த அரே வந்து சொல்லுது 2,3ன்னு. செகண்டில் வந்து 45ன்னு சொல்கிறோம், விச் இஸ் கோயிங் டு பி த வேல்யூ தட் இஸ் கோயிங் டு பி ஃபில்ட். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2,3, அதாவது 2x3 மேட்ரிக்ஸ் ஒன்று வருது, அதில் எல்லாமே வந்து 45 அப்படிங்கிற வேல்யூ வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபுல் அப்படிங்கிற மெத்தட். இதில் நீங்கள் அகைன் இதுலேயும் வந்து இப்போ எனக்கு 3 layers 2 row 3 columnனு வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். தட் இஸ் ஆல்சோ கோயிங் டு ஒர்க் த சேம். அது மாதிரி கூட உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஃபுல்ங்கிறதும் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இட் இஸ் சிமிலர் டு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். என்ன இதில் வந்து நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை வைக்க போகுது. ஜீரோஸில் வந்து 0 வைக்கும், 1 வைக்கும் இல்லையா, இதில் வந்து ஃபுல்லாக நம்ம கொடுக்குற வேல்யூவை செட் பண்ண போகுது. ஓகே, ஸோ இதை தாண்டி மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறப்ப ஒரு முக்கியமான ஒரு மேட்ரிக்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் படிக்கிறப்பே படிச்சிருப்பீங்க, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் அதில் இருக்கிற மெயின் டயகனலில் மட்டும் 1 இருக்கும், மிச்ச எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து 0-ஆக இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு மேட்ரிக்ஸை நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து
ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா ஐ இஒய்இ கண் இருக்குல்ல, அந்த ஐ ஸ்பெல்லிங் போடணும். போட்டுட்டு இப்போ லெட்டஸே நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு டைமென்ஷன்ஸ் வந்து 3 அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். ஓகே, ஸோ 3 அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் லைனில் ஐ வாண்ட் டு பிரிண்ட் திஸ் அரே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3x3 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்குது. அண்ட் அதில் இருக்கிற மெயின் டயக்னல் ஃபுல்லாகவே வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த ஐ அப்படிங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே இதை நான் வந்து 5 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு 5x5 மேட்ரிக்ஸ் வரப்போகுது. அண்ட் அதுலேயும் இருக்கிற மெயின் டயக்னல் ஃபுல்லாகவே வந்து 1ஆக இருக்க போகுது. ஸோ பேசிக்லி திஸ் ஐ மெத்தட் இஸ் கோயிங் டு கெட் யூ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். சரி, இதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் இருக்குது. இது என்ன அப்படின்னா எம்டி மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ np.empty அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எம்டியில் வந்து நான் இப்போ 3 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் லைன்லேயே வந்து பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. லெட் அஸ் ரன் திஸ் நவ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 111 அப்படின்னு சொல்லி அசைன் ஆயிருக்கு. இதே இது இப்போ நான் வந்து 5ன்னு வச்சு கொடுக்குறேன். இதுலேயும் 111ன்னு சொல்லி அசைன் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் வெர்ஷனில் வந்து இந்த மாதிரி எல்லாமே வந்து 1ன்னு அசைன் ஆகுது. இட் இஸ் பிஹேவிங் சிமிலர் டு 1 ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. ஆர் இந்த கேஸில் அப்படி இருக்குதுன்னு கூட வச்சுக்கலாம். பட் ஜென்ரலி இது என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூஸ் எதுவும் அசைன் பண்ணாமல் கார்பேஜ் வேல்யூவாக வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ ஒரு அரே மட்டும் கிரியேட் ஆகி அலோகேட் ஆகுது. இப்போ நம்பை வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், சியில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு. சியில் வந்து ஒரு அரே கிரியேட் பண்ணிட்டு சும்மா அந்த அரே பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வந்து கார்பேஜ் வேல்யூஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் தான் வந்து இது. லெட் அஸ் ட்ரை பை கிரியேட்டிங் மேட்ரிக்ஸ். ஓகே, மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணுறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கார்பேஜ் வேல்யூஸாக வருது இல்லையா? ஸோ இந்த மாதிரி கார்பேஜ் வேல்யூஸாக இருக்கும். ஸோ பேசிக்லி என்னென்னா இந்த மெமரி இதுக்குன்னு அலோகேட் ஆகிடுச்சு. பட் அந்த மெமரியில் இருந்த ப்ரீவியஸ் ரெசிடுவல் வேல்யூ எதையும் நம்ம கிளியர் பண்ணல. அதில் வேறு எதுவும் வேல்யூ செட் பண்ணல, டிஃபால்ட்டாக இப்படி வச்சுருக்கோம். ஸோ சில சிச்சுவேஷன்ஸில் நம்மளுக்கு ஒரு அரே தேவை. அந்த அரேயை வந்து கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளே அதில் வேல்யூஸ் வந்து பாப்புலேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்குதுன்னா நீங்கள் இந்த எம்டி அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணலாம். இட் இஸ் ரியலி யூஸ்ஃபுல் இன் தோஸ் சினாரியோஸ். இதுலேயுமே வந்து யூ கேன் ஆட் ஒன் மோர் திங் விச் இஸ் லேயர்ஸ். அப்படி ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இது வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த எம்டி மெத்தட். ஸோ இது மெயினாக நம்ம யோசிக்க வேண்டியது, இது வந்து ஜீரோஸ் மெத்தடோடையும் ஒன்ஸ் மெத்தடோடையும் இது ஃபாஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் ஒரு எலமெண்ட்டாக போய் வேல்யூ அதுவே செட் பண்ணலங்கிறதுனால இட்ஸ் a bit faster than them. சரி, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த அரேஞ்ச் மெத்தட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்லா கவனிங்க, ஏன்னா இதில் குழப்புற மாதிரி இன்னொரு மெத்தடும் இருக்குது. ஸோ இந்த அரேஞ்ச் அப்படிங்கிற மெத்தட் வந்து இட் டேக்ஸ் இன் 3 ஆர்குமெண்ட்ஸ். என்ன அப்படின்னா ஸ்டார்ட் ஆர்குமெண்ட் ஒன்று எடுத்துக்கும், எண்ட் ஆர்குமெண்ட் ஒன்று எடுத்துக்கும், அண்ட் இட் ஆல்சோ டேக்ஸ் அ ஸ்டெப் ஆர்குமெண்ட்டும் ஒன்று எடுத்துக்கும். ஸோ வாட் டு ஐ மீன் பை திஸ்? இப்போ நான் ஸ்டார்ட் ஆர்குமெண்ட் வந்து 0ன்னு கொடுத்துட்டேன், எண்ட் ஆர்குமெண்ட் வந்து 100ன்னு கொடுத்துட்டேன், ஸ்டெப்பு வந்து 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். Let us say I print this in the next line, ARR. இப்போ இதை பார்த்தீங்கன்னா I get an error. ஏன் எரர் வருது? numpy has no attribute arrange. இருங்க, ஓகே 2 R போட்டுட்டேன், மை பேட். சரி, ஸோ ஸோ இப்போ பேசிக்லி இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 0ல் இருந்து 100 வரைக்கும் இருக்கிறது நம்மளோட ரேஞ்சு. அதுக்குள்ளே 2ஆல் இன்க்ரிமெண்ட் பண்ணி இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் கொண்டு வான்னு சொல்லியிருக்கோம். ஸோ 0, 2, 4, 6, 8 அப்படின்னு சொல்லிட்டு 2ஆல் இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. இப்போ இதே இது வந்து நான் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா 3ஆல் இன்க்ரிமெண்ட் ஆகும். 0, 3, 6 அப்படின்னு சொல்லி 99 வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, சப்போஸ் 1ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பிரிண்ட் எவ்ரி சிங்கிள் நம்பர், பட் 99ஓட ஸ்டாப் ஆகிடும். ஓகே, ஏன்னா 100 வந்து எக்ஸ்க்ளூசிவான ரேஞ்சு. ஸோ அதுக்கு முந்தின நம்பர் வரைக்கும் தான் வந்து போக போகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் கொடுத்து உங்களால் இது பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து 15ங்கிறது ஸ்டெப்பாக கொடுத்தேன் அப்படின்னா என்ன வரப்போகுது? 0, 15, 30, 45, 60, 75, 90 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்லி இஃப் யூ வாண்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் சம் நம்பர் இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஆல்சோ சம்திங் தட் யூ கேன் யூஸ் இந்த மாதிரி. பட் பேசிக்லி ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த அரேஞ்ச் வந்து யூஸ் பண்ணலாம். சரி, இந்த அரேஞ்ச்லேயே இதோட ஒரு க்ளோஸ் கசின் மாதிரி இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்ன அப்படின்னா லின் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். லின் ஸ்பேஸ். ஸோ இப்போ இந்த லின் ஸ்பேஸ் என்ன பண்ணுன்னா இதே மாதிரி பிஹேவ் பண்ணும். இதுக்கும் ஸ்டார்ட் வரும், எண்டு வரும். அதுக்கப்புறம் 3ஆவதாக ஒரு ஆர்குமெண்ட்டு
நம்ம வந்து அரேஞ்சில் வந்து ஸ்டெப்புங்கிற ஆர்குமெண்ட் கொடுத்தோம். ஸோ இன்க்ரிமெண்டட் பை வாட் அப்படிங்கிற மாதிரி. இங்கே லின் ஸ்பேஸில் வந்து ஸ்டெப் கொடுக்க மாட்டேங்க, அதுக்கு பதிலாக கவுண்ட் கொடுப்பீங்க. ஸோ இப்போ நான் கவுண்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். என்னன்னா 0லேருந்து 100க்குள்ள எனக்கு 6 நம்பர்ஸ் வேணும். ஓகே, ஹவு மெனி நம்பர்ஸ் ஐ வாண்ட்டுங்கிறத நாங்கள் கொடுத்துருக்கேன். 0லேருந்து 100க்குள்ள எனக்கு 6 நம்பர்ஸ் வேணும். அண்ட் தே ஷுட் பி ஈவன்லி ஸ்பேஸ்ட் அவுட், அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணேன்னா, ஓகே நான் இங்கே பிரிண்ட்டு சேர்த்து வச்சுருக்கணும், மை பேட். சரி, இப்போ ரன் பண்ணோன்னா 0, 20, 40, 60, 80, 100ன்னு சொல்லி வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்குது, 0லேருந்து 100க்குள்ள எனக்கு 6 நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ தீஸ் ஆர் 6 நம்பர்ஸ் அண்ட் தி 6 நம்பர்ஸ் ஆர் ஈவன்லி ஸ்பேஸ்ட். ஸோ 0க்கும் 20க்கும் 20 இருக்குது, 40க்கும் 20க்கும் 20 டிஃப்ரென்ஸ் இருக்குது, 60க்கும் 40க்கும் 20 டிஃப்ரென்ஸ், 80க்கும் 60க்கும் 20 டிஃப்ரென்ஸ், 100க்கும் 80க்கும் 20 டிஃப்ரென்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே வந்து 20, 20, 20ன்னு சொல்லி டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஈவன்லி ஸ்பேஸ்ட் அவுட்டாக வேணும்னா இது யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து 5ன்னு கொடுக்குறேனே, 5ன்னு கொடுத்தா 0, 25, 50, 75, 100ன்னு சொல்லிட்டு வருது. ஸோ ரேஞ்ச் கொடுத்துட்டு எனக்கு அதில் எத்தனை நம்பர்ஸ் இந்த ரேஞ்சில் வேணும்னு சொல்லிட்டு ஐ கேன் ஸ்பெசிஃபை அண்ட் தேட் வில் திஸ் லின் ஸ்பேஸ் அப்படிங்கிற மெத்தட் வந்து நம்மளுக்கு அதை வந்து எடுத்து கொடுக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அரே வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த மாதிரி பாப்புலேட் பண்ணுறதுக்காகன்னு உள்ள மெத்தட்ஸ். இது இல்லாமல் கொஞ்சம் அக்ரிகேட் மெத்தட்ஸ் இருக்குது. இந்த அக்ரிகேட் மெத்தட்ஸுங்கிறது இப்போ நீங்கள் SQL வேறு எதுவும் படிச்சிருந்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இட் இஸ் சிமிலர் டு தட், அந்த மாதிரியான மெத்தட்ஸ் தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்மள்ட்ட ஆல்ரெடி வந்து இந்த ARRங்கிற மெத்தட் இருக்கு இல்லையா, இந்த ARRங்கிற மெத்தடுங்கிற பாருங்கள் அரே இருக்கு இல்லையா, அந்த அரே வச்சு நம்ம அக்ரிகேட் ஆப்ரேஷன்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த அரேயில் இருக்கிற எல்லா நம்பர்ஸோட சம் வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஐ கேன் டூ தட். பிரிண்ட் ஆஃப் np.sum ஆஃப் ARR. ஸோ இப்போ இது என்ன பண்ணும், இதில் இருக்க எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ண போகுது. 175 ப்ளஸ் ஒரு 75, 250 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு இல்லையா. ஸோ இது வந்து இதில் இருக்கிற எல்லா நம்பர்ஸோட சம் வந்து கொடுக்கும். இதே மாதிரி மீனுன்னு இருக்குது. ஸோ இந்த மீன் மீடியன் மோட்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போம், மேத்ஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுதான். ஸோ மீன் இஸ் பேசிக்லி ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் வந்து 50, சம்திங் தட் இஸ் அட் த மிடில். அதே மாதிரி நீங்கள் மீடியன் கூட கண்டுபிடிக்கலாம். மீடியன் ஸ்பெல்லிங் தப்பு. ஓகே, ஸோ மீடியன் கூட கண்டுபிடிக்கலாம் அண்ட் மின் கண்டுபிடிக்கலாம். ஸோ வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஹியர்? 0.0 இஸ் த மினிமம் நம்பர் ஹியர். மேக்ஸிமம் கண்டுபிடிக்கலாம். வாட்ஸ் த மேக்ஸிமம் நம்பர்? 100 இஸ் த மேக்ஸிமம் நம்பர். அப்புறம் இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் 35. ஓகே, அப்புறம் வேரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ். நீங்கள் ஸ்கூலில் உங்களுக்கு 12th மேத்ஸ் 11th மேத்ஸில் கூட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். அதில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மீன், வேரியன்ஸ் இதெல்லாம் மீன் மீடியன் மோட் எல்லாமே படிச்சிருப்போம். அப்படி இல்லைனாலுமே யூனோ ஜஸ்ட் நோ தீஸ் மெத்தட்ஸ் ஆர் தேர். தீஸ் வில் பி யூஸ்ஃபுல் டு அஸ் இன் த ஃபியூச்சர். அப்போ வந்து உங்களுக்கு நான் அது என்னங்கிறத வேணால் டீப்பாக சொல்லி கொடுக்குறேன். ஜஸ்ட் நோ தீஸ் மெத்தட்ஸ் ஆர் தேர். ஸோ வேரியன்ஸுங்கிறது இங்கே நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து இந்த அக்ரிகேட் மெத்தட்ஸில் வரும். அப்புறம் இந்த மின்னில் வந்து வேரியேஷன் இருக்குது. ஸோ இப்போ மின் நம்ம கண்டுபிடிக்கிறோம், 0.0 இஸ் த மின். ஆனால் இதில் வந்து ஆர்க் மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகே, இந்த ஆர்க் மின் என்ன பண்ணும், எந்த இண்டெக்ஸில் மினிமம் நம்பர் இருக்குது அப்படிங்கிறத சொல்லும். ஸோ 0th இண்டெக்ஸில் மினிமம் நம்பர் இருக்குது. அதே மாதிரி மேக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஆர்க் மேக்ஸ்ன்னு இருக்குது. அது வந்து எந்த இண்டெக்ஸில் மேக்ஸிமம் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லும். ஸோ 4th இண்டெக்ஸில் த கிரேட்டஸ்ட் நம்பர், மேக்ஸிமம் நம்பர் வந்து 4th இண்டெக்ஸில் இருக்குது அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ இது அக்ரிகேட் மெத்தட்ஸ். அண்ட் இந்த சம் மெத்தட் பார்த்தோம் இல்லையா, சம்மில் வந்து இன்னொரு வேரியேஷன் இருக்குது. பட் அதை பார்க்குறதுக்கு வந்து லெட் அஸ் கிரியேட் அ மேட்ரிக்ஸ். ஓகே, மேட்ரிக்ஸில் தான் அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அரே வந்து ஃபஸ்ட் லைனில் 1 2 3 4 5 6. சரி, இப்போ இந்த மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணிட்டோமா. இப்போ இந்த மேட்ரிக்ஸில் நம்மளால் சம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். ஸோ np.sum ஆஃப் ARR அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ண போகுது, இட் இஸ் கோயிங் டு ஆட் அப் ஆல் த நம்பர்ஸ் இந்த அரே, இந்த மேட்ரிக்ஸ். சரி, இட்ஸ் டேக்கிங் அ வைல். எல்லா நம்பர்ஸையும் கூட்டிகிட்டு 21 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மற்ற எல்லா மெத்தட்ஸுமே நீங்கள் இங்கேயும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ min அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா it is going to give me 1, max will give me 6 and arg min அப்படின்னா உங்களுக்கு 5ங்கிறது வருது. ஓகே, arg maxன்னு கொடுத்துருக்கேன். arg max is giving me 5.
இட் இஸ் நாட் கிவிங் மீ ரோ கவுண்ட் அண்ட் காலம் கவுண்ட். இது ஒரு மேட்ரிக்ஸு, பட் இந்த ரோவில் இந்த காலமில் இருக்குது அப்படின்னு சொல்லலை. என்ன சொல்லியிருக்கு? 5ன்னு சொல்லியிருக்கு. ஸோ எப்படி இது 5ன்னு சொல்லுதுன்னா, இது வந்து ஃபஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பர், இது தேர்டு நம்பர், சாரி அது தேர்ட் நம்பர், இது ஃபோர்த் நம்பர், இது ஃபிஃப்த் நம்பர், இது சிக்ஸ்த் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மேட்ரிக்ஸாக இருந்தாலும் அதை ஒரு நீளமாக அரேஞ்ச் பண்ணி அது எத்தனாவது நம்பருங்கிறது தான் வந்து இந்த ஆர்க்மின் அண்ட் ஆர்க் மேக்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்லும். ஓகே, தட் இஸ் ஒன் மோர் திங் தட் ஐ வாண்டட் யூ டு நோ, சொல்லணுங்கன்னு நினச்சேன். சரி, இப்போ சம்மில் வந்து நம்ம இப்படி கொடுக்குறோம். சம் வந்து எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிடுச்சு. பட் இதில் வந்து நீங்கள் இன்னொரு ஆர்கியூமெண்ட் வந்து கொடுக்கலாம். ஓகே, அந்த இன்னொரு ஆர்கியூமெண்ட் என்னென்னா அங்கேயே காட்டுது பார்த்தீங்களா? இதில் வந்து இந்த காட்டுதில் ஹைலைட்டடாக ஆக்சிஸ் நன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆக்சிஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஆக்சிஸ் 1ன்னு கொடுத்தா என்ன வருதுன்னு பாருங்கள், 615 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ 615னா என்ன அர்த்தம்? இது வந்து ரோ வைஸாக அது சம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ரெண்டு நம்பர்ஸ் தான் வந்திருக்கு. பிகாஸ் வி ஹேவ் 2 rows. ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக ஆட் பண்ணி 6ன்னு சொல்லியிருக்கோம். 1 + 2 3, 3 + 3 6ன்னு வந்துருச்சு. செகண்ட் ரோவில் 4 + 5 9, 9 + 6 15 வந்துடுச்சு. ஸோ ஆக்சிஸ் 1ன்னு கொடுக்குறதுல அது ரோ வைஸாக சம் பண்ணுது. இதே இது நான் ஆக்சிஸ் வந்து 0 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்படி கொடுத்தீங்கன்னா we get 3 answers. ஏன்னா we have 3 columns in the matrix. ஈச் அண்ட் எவ்ரி காலமோட சம் வந்து இங்கிட்ட இருக்குது. 1 + 4 வந்து 5, 2 + 5 வந்து 7, 3 + 9 6 வந்து 9 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி காலம் வைஸ் அண்ட் ரோ வைஸும் நீங்கள் சம் பண்ணிக்கலாம் இந்த ஆக்ஸுங்கிற அடிஷ்னல் ஆர்கியூமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. ஓகே, ஸோ தீஸ் ஆர் சம் அக்ரிகேட் மெத்தட்ஸ் அண்ட் முன்னாடி வந்து அரே பாப்புலேட் பண்ணுறதுக்கு இருக்கிற மெத்தட்ஸும் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ தெரிஞ்சுக்கோங்க, பிகாஸ் தீஸ் ஆர் ஃபவுண்டேஷனல். இதெல்லாம் வந்து நம்ம லேட்டராக வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹேவ் தீஸ் திங்ஸ் இன் யுவர் மைண்ட். அண்ட் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் முடியும் அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். See you in the next episode. Bye for now.